விஷ்ணு பக்தர் ஒருத்தர் பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பூலோக வாழ்க்கை முடித்துவிட்டு அவங்க வைகுண்டம் போய் அடையிறாங்க. அங்க போய் பகவான் விஷ்ணுவை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்ப மகாவிஷ்ணு, "உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்கிட்ட கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. அப்போ பிரகாசம் கேட்கறாங்க, "எல்லா சந்தேகத்தையும் தீர்ப்பவர் நீங்க தான். பெருசா நான் சந்தேகப்படல. இருந்தாலும் நீங்க கேட்டதால நான் ஒரு கேள்வி கேட்கறேன். பூலோகத்துல யார் தான் பெரியவர்? எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு மனிதனும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் கல்வியில பெரியவங்கன்னு சொல்றாங்க. சில பேரு செல்வத்தில் பெரியவங்கன்னு சொல்றாங்க. உண்மையில் யார் தான் பெரியவர்? எனக்கு இதற்கான விடை தெரிந்தாக வேண்டும். ஒரு மனிதனை விட பெரிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு பூலோகம்ல. ஆனா ஏன் எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு கேட்குறாரு, "சரி, உன் மனதில் யார் பெரியவங்கன்னு தோணுது?" அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, "எனக்கு யார் பெரியவர் என்று தெரியவில்லை. ஆனால் மலைகள், கடல்கள் இதெல்லாம் மனிதர்களை விட எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அதனால அதுதான் பெரியது என்று என் மனதிற்கு தோன்றுகிறது" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதற்கு விஷ்ணு சொல்றாங்க, "அகஸ்திய முனிவர் கடலையே குடித்தவர். முருகப்பெருமான் கிரௌஞ்சி மலையை உடைத்தவர். இப்படி இருக்கும் பொழுது கடலோ மலையோ கற்களோ இது எல்லாமே நிலையற்றவை தானே. அப்புறம் எப்படி அதை பெருசு அப்படின்னு சொல்ல முடியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு இந்திரனை அழைத்து தெய்வலோக கண்ணாடி ஒன்றை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்களும் கொண்டு வராங்க. இப்போ மகாவிஷ்ணு சொல்றாங்க, "சரி, யார் பெரியவர் என்று இப்போதாவது உனக்கு புரிகிறதா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பிரகாசம் சொல்றாங்க, புரிகிறது. பகவானான நீங்க தான் பெரியவங்க பூலோகத்தில். உங்களை விட பெரியவர் யாருமே இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகாவிஷ்ணுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, "பூலோகத்தில் என்னுடைய ஆத்மாக்களாக பல உயிர்கள் இருக்கிறாங்க. ஸ்வயம் நான் அங்க இல்லை. நான் வைகுண்டத்துல தானே இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது பூலோகத்தில் நான் தான் பெரியவன் என்று எப்படி நீ சொல்லுவாய்?" அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு என்ன பதில்னே இதுக்கு தெரியல. "சரி, நீங்களே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாங்க, "என்னுடைய பக்தர்கள் தான் இந்த பூலோகத்திலே மிக பெரியவர்கள்" அப்படின்னு சொல்றாங்க. "அது எப்படி? உங்களை விடவா உங்க பக்தர்கள் பெரியவர்களாக இருக்க முடியும்?" அப்படின்னு பிரகாசம் கேட்குறாங்க. "சரி, இந்த தேவலோக கண்ணாடி முன் வந்து நில்லு" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் போய் நிற்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இதயத்தில் மகாவிஷ்ணு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த மகாவிஷ்ணு இப்ப பேசுறாங்க பிரகாசம் கிட்ட, "என்னையே இதயத்தில் தாங்கும் என்னுடைய பக்தர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருப்பார்கள் என்று இப்போ புரிகிறதா? நான் தான் பெரியவன் என்று நீ சொன்னாய். ஆனா என்னையே இந்த சிறு இதயத்தில் நீ தாங்குகிறாயே, அது எப்படி உன்னால் முடிந்தது? அதனால நீதானே என்னை விட பெரியவன்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பிரகாசமுக்கு அவ்வளவு ஆனந்த கண்ணீர் வருகிறது. பகவான் எந்த ஸ்தானத்தில் அவங்களுடைய பக்தர்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் ஆழமாக புரிகிறது. ஆனந்த கண்ணீருடன் பகவான் விஷ்ணுவை வணங்குறாங்க. கடவுளை பொறுத்தவரையில் அவங்களுடைய பக்தர்களை விட மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உண்மையான பக்தி மட்டுமே. நன்றி, வணக்கம்.